Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம் ஃபங்க்ஷன் எப்படி வந்து நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணுறது சம்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சம்மேஷன் ஃபார்முலா வந்து எப்படி பார்க்குறது, எப்படி வந்து நம்ம கூட்டல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் ஒன்று நான் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து கேட்டகரி வைஸ் வந்து நம்ம வேல்யூ போட்டிருக்கிறோம். அதாவது அக்சசரிஸ், பைக், கிளாத்திங், அந்த மாதிரி கார், லேப்டாப், காம்போனன்ட்ஸ், இந்த மாதிரி கேட்டகரிஸில் 2015, 16, 17 ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த கேட்டகரியில் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து நம்ம எப்படி சம்மேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து மல்டிபிள் ரேஞ்சை வந்து நம்ம வந்து சம்மேஷன் பண்ணலாம். ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா எந்த வேல்யூ, இப்போ இந்த ஒரு காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு ரேஞ்சு, இல்லை இந்த ஒரு ரோ மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்து நம்ம சம்மேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சம்மேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து பண்ணலாம். அது வந்து உங்களோட டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அது எவ்வளோ ஸ்மார்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் சம்மேஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து மொத்தமாக 3 வருஷம் சேர்த்து அக்சசரிஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூட்டல் பண்ணி பார்க்கணும், சம்மேஷன் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ 2015 இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா G9 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் இருக்குது. அது வந்து ஸ்டார்டிங்கோட செல்லு. அது வந்து செமிகோலன் வச்சுக்கோங்க, கோலன் வச்சுக்கோங்க. இதில் வந்து கடைசி செல் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை டைப் பண்ணுங்கள், I9. இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட். பாருங்கள் இதில் வந்து ப்ளூ கலராக இப்போ இங்கே செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த இதுதான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு ரேஞ்ச். ஸோ இது வந்து நம்ம இப்போ சம்மேஷன் போட்டு இங்கே என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து வேல்யூவாக இங்கே டோட்டல் வேல்யூ உங்களுக்கு வரும். இது வந்து டோட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே காலமில் டோட்டல். இது வந்து நான் ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபார்முலா நான் என்னென்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் ஒரு இ அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மொத்த டோட்டலுமே இது எடுத்து இங்கே காமிக்கும். இ கொடுங்க. இது எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள் இது வந்து G8, அதாவது இது வருஷமும் சேர்த்து பிக்கப் பண்ணுது. அதனால் வருஷம் நமக்கு வேண்டாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை சின்னது பண்ணணும். ஸோ நமக்கு இந்த வேல்யூ G9லேருந்து G14. இப்போ நம்ம நம்ம மேனுவலாக டைப் பண்ண ஃபார்முலா மாதிரி இங்கே வந்திருக்கு பாருங்கள், G9:G14. ஸோ இப்போ இது வந்து இந்த ப்ளூ கலரில் செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள், இது வந்து ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்டர் பண்ணிங்கன்னா இது வேல்யூ வந்துடும். இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ரேஞ்ச் எப்படிங்கிறத போடலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த வேல்யூ கீழே இருக்கிறது அதே மாதிரி தான், ஈக்குவல் டு சம்மேஷன் ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க. கர்சரை கொண்டு வந்து இங்கே வைங்க. வச்சுட்டு அப்படியே நீங்கள் மவுஸை இழுத்தீங்க அப்படின்னா இந்த செல் ரேஞ்சு ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் போடலாம். ஸோ இப்போ இதுவே வந்து நமக்கு இந்த எக்ஸல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 லைன் ஐட்டம் எடுத்துருக்கிறேன். 6 ப்ராடக்ட்டில் வந்து சேல். இப்போ இதுவே ஒரு 1000 ப்ராடக்ட் 2000 ப்ராடக்ட் இருக்குன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஃபார்முலா போட முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே சின்னதாக பாருங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கர்சர் வந்து பெரிய ப்ளஸ்லேருந்து சின்ன ப்ளஸ்ஸாக மாறும். இந்த இடத்துல வச்சு மவுஸை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே இருக்கிற ஃபார்முலா ஒவ்வொரு செல்க்கும் அப்ளை ஆகிட்டு இங்கே டோட்டல் வேல்யூ வந்துடும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இதை செலக்ட் பண்ணி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. இன்னொன்று வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சின்னதாக ஒரு 2-3 டேட்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் மேனுவலாக நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஈக்குவல் டு எந்த ரேஞ்ச் எந்த செல்லில் இருக்கிற வேல்யூ நீங்கள் போடணுமோ அது செலக்ட் பண்ணி ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ இங்கே வரும். ஈக்குவல் டு 2015, 2016,
2017 பைக். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு கொடுத்து பண்ணலாம். இது வந்து 1 2 இல்லை சின்னதாக ஒரு 5லேருந்து 10 வரைக்கும் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி ஒவ்வொரு மேனுவலாக போடலாம். ஸோ நிறைய ஒரு 1000 2000 அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஃபைலாக இருக்குது, நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாஸை வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து சிங்கிள் ரேஞ்ச் வச்சு நம்ம எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுவே 2 வேல்யூ 2 வருஷத்துக்கு இப்போ வந்து 2015 அண்ட் 2016 இது 2 வருஷத்துக்கான சேல் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க 2005 இல்லை நம்ம ஒன்லி ப்ராடக்ட் வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம் கமா 2016 சேல் வேல்யூ மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் 2 காலமில் 2 டிஃப்ரெண்ட் கலரில் வருது. ஸோ அது வந்து 2 ரேஞ்சாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள் 781900 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ இது வந்து 2 ரேஞ்ச் கொடுத்து நம்ம எப்படி சம்மேஷன் போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து 3 வேல்யூ 2015 2016 அண்ட் 2017 2015 16 17 3 வருஷத்துக்கும் சேர்த்து எவ்வளோ சேல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா எப்படி போடணும்னா ஈக்குவல் டு போடுங்க சம்மேஷன் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் 2015 எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஒரு ரேஞ்ச் பண்ணுறோம். கமா கொடுங்க. அதுக்கடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரேஞ்ச் கமா கொடுத்துக்கோங்க. அடுத்து 2017 இது 3வது ரேஞ்ச். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டோட்டல் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது டோட்டல் வேல்யூ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸலோட கீழே பாருங்கள், இந்த இடத்துல சம் அப்படின்னு வந்திருக்கும். இதான் வந்து சம். ஸோ ஆல் செலக்டட் செல், இந்த செல் எல்லாமே எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட வேல்யூ. அப்படிலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு சம்மேஷன் போட்டு பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட். நம்ம இந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக 3 வருஷத்துக்கு சேர்த்து இது 3 வருஷத்துக்கான சம்மேஷன். இதுதான் வந்து மல்டிபிள் ரேஞ்ச் எப்படி நீங்கள் சம்மேஷன் போடுறது, சம்மேஷனுங்கிறது கூட்டுறது, உங்களோட வேல்யூவை வந்து எப்படி கூட்டுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து 3 கேட்டகரியாக பார்த்துருக்கோம். சம்மேஷனில் வந்து சிங்கிள் ரேஞ்சு, டபுள் ரேஞ்சு, அதுக்கடுத்து 3 ரேஞ்சு வச்சு பார்த்துருக்குறோம். இது வந்து நீங்கள் ரேஞ்சஸ் வந்து மல்டிபிள் ரேஞ்சஸ் கூட நீங்கள் பண்ணலாம். எத்தனை வருஷங்கள் இல்லை எத்தனை டேட்டாக்கள் நீங்கள் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு காலம்லேயும் ஒவ்வொரு செல்லுலேயும் ரேஞ்சஸில் வந்து நீங்கள் காலமும் எடுத்துக்கலாம், ரோவும் எடுத்துக்கலாம். நீங்கள் எதில் எடுத்தாலுமே வந்து ரேஞ்சஸ் வச்சு நீங்கள் மல்டிபிள் ரேஞ்சஸ் வச்சு கூட இந்த சம்மேஷனை போடலாம். தேங்க்யூ.